மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். என் பெயர் கமலக்கண்ணன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை வீரடேஸ்வரன் கோயில்துறை சேர்ந்த கோயில் சிற்ப வேலை செய்யும் சிற்பிகள். நான் ஒரு 15 வருஷமாக இருக்கேன் சார். குருநாதர் பேர் ராஜன். அவங்கக்கிட்ட வந்து ஒரு 7-8 வருஷம். அந்த 7 வருஷம் அப்படிங்கிறது இந்த ஆலயமாக போதுமானதா பயிற்சி அனுபவம்? ஒரு 10 வருஷம் குறைஞ்சிச்சு இருந்தால் ஓரளவு கற்றுக்கலாம். நல்லா கற்றுக்கலாம். ஓரளவு கற்றுக்கலாம். சரி சரி சரி. நீங்கள் வந்து சார் இது வரைக்கும் எத்தனை ஆலயம் செஞ்சுருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 35 ஆலயம் செஞ்சுருக்கேன். தனியாக செஞ்சு செஞ்சுருக்கேன் தனியாக. எத்தனை நிலை? ஒரு நிலை கோபுரமும் செஞ்சுருக்கேன், 2 நிலை கோபுரமும் செஞ்சுருக்கேன், 3 நிலை கோபுரமும் நடந்துட்டுருக்கு. இப்போ முடிச்சிட்டோம் 3 நிலையும் செஞ்சுருக்கேன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்? கடலூர் மாவட்டத்தில் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், விழுப்புரம் மாவட்டத்தில் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், பாண்டிச்சேரி மாநிலத்துலேயும் வேலை செஞ்சுருக்கேன், வேலூர்லேயும் செஞ்சுருக்கேன், ராணிப்பேட்டை மாவட்டத்துலேயும் செஞ்சுருக்கேன். தமிழ்நாட்டில் ஓரளவு பண்ணி கொடுத்துருக்கேன். செஞ்சுருக்கேன். வெளி மாநிலங்கள் சார்? வெளி மாநிலத்தில் போனதில்லை, கூப்பிட்ருக்காங்க, போனதில்லை. இங்கே எவ்வளோ பேருக்கு இங்கே வேலை கொடுத்துருக்கீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர். எவ்வளோ பேர் இந்த கடையை கற்றுட்டு இருக்காங்க? கடை கற்றுட்டு போனதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேராக இருக்கும். இப்போ வேலை செய்கிற கான்ட்ராக்டுன்னு ஒன்று பேசும்போது இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் நாங்கள்லாம் செய்கிறோம். ரொம்ப அதிக லெவல்லாம் நாங்கள் போனது கிடையாது. அவங்களா பார்த்து எங்களுக்கு வேலை கொடுக்குறது. இப்போ இந்த பண்ருட்டி பக்கத்தில் காடாமல்லூர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த காடாமல்லூர்காரங்க ஒரு 4 வேலை எனக்கு தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு நான் இன்னி வரைக்கும் கைப்பற்றிட்டு வரேன். அவங்களுடைய சொன்ன எந்த செயலாக இருந்தாலும் செஞ்சுட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வரோம். சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த முழு உழைப்பு அதுக்கு. இப்போ ஆகம விதி பிரகாரம் கட்டுமான தொழிலில் எப்படி நீங்கள் வீட்டு சாஸ்திரம்னு சொல்லி வரைஞ்சி அந்த பிளான்ன்றாங்களோ, அதேமாரி கோயிலுக்குன்னு ஒரு ஆலய பணின்னு ஒன்று இருக்குது. 7 அடி கால்பரா, 5 அடி கால்பரா, 7 அடி கால்பரா, 10 12 அடி கால்பரா, இப்படின்னு அந்த கால்பரா கணக்குன்னு இருக்குது. அது பிரகாரம் அந்த கோயிலை கட்டுறது, அந்த மண்டபம் இத்தனை அடியில் போடுறது, ஊருக்காரங்க எப்படி ஒன்று கணக்கு பண்ணி சொல்கிறாங்களோ அந்த எதிர்க்க கூடகார இதெல்லாம் எப்படி செய்யணுன்றதை பார்த்து செய்கிறோம். சரி. இப்போ வந்துங்க மகாபலிபுரத்தில் படிச்சுட்டு வராங்களே, அவங்கள வச்சு ஒரு ஆலய பணி செய்கிறது அனுபவ ரீதியாக வரவங்களை வச்சு வித்தியாசம். அவங்க ஆலய பணியில் பிளான் ஒர்க்கை போட்டு அந்த அளவுக்கு செய்வாங்க. எங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா அடிமட்ட இதிலிருந்து சித்தால் வேலை, அந்த சக்கை உடைப்பது, கம்பி இத்தனை அங்கலத்தில் விட்டுறது, ஒரு சிலைக்கு இத்தனை அங்கலம் செய்யணுன்றது, ஒரு பெயிண்டிங் வந்து இந்த கலரை கலக்கணும், இப்படி பிரேமர் போடணுன்ட்டு இங்கே அடிமட்ட லெவலில் வேலை செய்யுது. இப்போ அவங்க மகாபலிபுரத்தில் அதுக்கு பல்கலைக்கழகம் இருக்குது, அதில் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும், இதுதான் வித்தியாசம். இப்போ வந்து கருங்கல் வடிவம் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அது ஒரு 1000 வருஷம் இருக்குனாக்கா, இது ஒரு 500 வருஷம். இதுதான் அதுக்கு இருக்கும் உள்ள வித்தியாசம். 500 வருஷம் இருக்கும், பராமரிக்கணும். நல்ல இன்றைய காலகட்டத்தில் டெவலப்மெண்ட் எவ்வளோ வந்து போச்சு, அதுக்கு தகுந்த காங்கிரீட் போட்டு அந்த அளவுக்கான வேலைகள் இப்போ பராமரிப்பில் இருக்குது. சேர்த்தனாக்கா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆயில் பெயிண்ட்டுன்னு அடிப்பாங்க, இப்போ வாட்டர் பெயிண்ட். இந்த கோயிலுக்கு தேவையானது ஏசியின் அல்டிமான்ற இந்த கோயில் சம்மந்த பெயிண்டிங் இதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். மீதி பெயிண்டிங்லாம் அந்த அளவுக்கு எடுக்கலை. எவ்வளோ இப்போ ஊருக்காரங்க வந்து இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுங்க, அந்த பெயிண்டிங் பண்ணி கொடுங்க, அதை நாங்கள் பண்ணித்தரோம். அந்த அளவுக்கு கலரும் எடுக்கலை. ஏன்னாக்கா காசு கொடுத்து அவங்களும் ஊர் பொருளெலாம் வசூல் பண்ணி அவங்களுடைய உழைப்பு பங்களிப்பு இருக்குது. அந்த பிரகாரம் தான் செய்கிறாங்க. அதுக்கு தகுந்தது நம்மளும் திருப்திப்படுத்தணும். சரி. இப்போ வந்து இந்த
சிற்பக்கலையில் இந்த ஆலய கட்டுமான கலை நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஐடியா வச்சுருக்கீங்க கொண்டு வரதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? கொண்டு போகிறதுக்கான இது எவ்வளோ நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு இன்றைய காலகட்டத்தில் கட்டுமான பொருளில் மணல் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் கவர்மெண்ட்டோடைய அந்த ஒரு இது வேணும். ஆமாம், எங்கள் தெருவுதையும் எடுத்துகிட்டு போனாக்கா ஒரு 2500 குடும்பமாவது இருக்குது. இந்த கோயில் சார்ந்தவங்களே இன்றைக்கி ரொம்ப சிரமப்படுறோம். கான்ட்ராக்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 வேலை செஞ்சது ஒரு திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் அந்த வேலைக்கும் நடக்க மாட்டேங்குது, ஆட்களுக்கும் வர முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. அவ்வளோ தூரம் மக்களும் ஒத்துழைப்பு தர முடியல. சரி, இதில் வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை இந்த கலைங்க. நிச்சயமாக வந்து இந்த கட்டுமான தொழில்னு சொல்கிறதும் இந்த கோயில் வேலை சொல்கிறதும் ரெண்டுத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. இப்போ எடுத்துக்க போனாக்கா கோயில் வேலை செய்கிறோண்ணா, கட்டுமான வேலை செய்கிறோன்னான்னு கேட்குறாங்க. ரெண்டும் ஒன்றா பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி கட்டுமான வேலை செய்கிறவங்களும் நல்ல டெவலப்மெண்ட்டில் உள்ளவங்க. ஒரு வீடு கட்டுமானம் கட்டலைனாக்கா எப்படியாப்பட்டவங்க உள்ளே போக முடியாது. ஒரு கோயில் வேலை செய்கிறவங்க கட்டுமானம் செய்யலைனாக்கா அந்த ஆலயத்தை வழிபட முடியாது ஊருக்கே. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அளவுக்கான ஒத்துழைப்பு கிடையாது. எவ்வளோ சில ஊர்லலாம் காசு தர மாட்டேங்கிறாங்க, சில ஊரில் நல்லா காசு தராங்க. அதையும் நாங்கள் பயன்படுத்தி ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோனாக்கா ஒரு நாள் இருக்கும், இல்லாமல் போவோம். அதையும் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணி வேலை நடத்தி ஆகணுமென்ட்டு சமாளிச்சுட்டு போகிறோம். அதான் ரொம்ப சிரமம் வருது. சரி, இந்த ஆலய கட்டுமான கலை வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுங்கள்? அதுக்கு முன்னாடி நாங்களாம் சித்தால் வேலை செய்யும்போது 50 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சோம். இன்றைக்கி ஒரு சித்தால் வேலை செய்கிறவங்க 700 வாங்குறாங்க, 800 வாங்குறாங்க, 900 வாங்குறாங்க. ஒரு சித்தால் வேலை செய்கிறவங்க மட்டும். அப்போ அவங்க வந்து காத்தால் டைமிங் ஒரு 8 மணி ஆயிடுச்சா, 6 மணி ஆயிடுச்சா, அந்த டைமிங்கை தான் பார்க்குறாங்க. அந்த வேலையோடைய நுணுக்கத்தை யாரும் இப்போ பார்த்து கற்றுக்கல. இதுதான் எங்களுடைய வருத்தமாக இருக்குது. நேரத்தை கணக்கு பண்ணி செய்கிறாங்களே தவிர எதிர்காலத்தை கற்று எல்லாருமே இப்போ எங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் வர பசங்க இளைஞர்கள் வந்து வேலை கற்றுக்கிட்டோம், நல்லா பார்த்துக்கிட்டோன்ட்டு. அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5:30 மணிக்கெல்லாம் வேலையில் எழுப்பி அந்த அளவுக்கு உணர்வாக 6 மணிக்கெல்லாம் வேலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி ஆளுங்களும் வேலை மணி ஆயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு பெரிய வேலை செய்கிற சீனியர்களும் ஏதோ வேலை நடக்கட்டும், வேலை முடியட்டும் ஏதோ போகிறாங்க. அவங்கள எவ்வளோ சொன்னாக்கா ஒரு இது கிடையாது. இதுதான் ஒரு வித்தியாசம். நல்ல ஒரு முறையாக கற்றுக்கிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அறநிலைத்துறையில் எப்படி ஒரு இது சொல்கிறாங்களோ கவர்மெண்ட் சபதி, அதோட இதில் தனியார் இதுலேயும் நாங்கள் வேலை செய்கிறதுல நல்ல சிறந்த தொழில். ஒரு தனியார் நிறுவனத்தில் இன்றைக்கி போனாக்கா எவ்வளோ தருவாங்க? 10,000 15,000 தான். இதில் போனீங்கன்னாக்கா இன்றைக்கி 20,000 சம்பாதிக்கிறாங்க. 10 நாள் வேலை செஞ்சாலும் மரியாதை. எங்களுக்கு இன்றைக்கி இந்த கட்டுமான தொழிலில் எப்படி சொல்கிறதுனாக்கா, கொத்தனார் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த வீட்டை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆலய பணியில் முழு மனதோடு இறங்கி அந்த அளவுக்கு திருப்தியான வேலையை செஞ்சு எங்களுடைய சிற்பிகள் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தராங்க. அவங்க இல்லைனாக்கா நாங்களாம் இந்த பேட்டியில் கூட நாங்கள் இருக்க முடியாது. எங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு யாருக்கு? எங்களுடைய அண்ணன்களுக்கு சொல்லணும். பேர் சொல்லுங்கள் சார். ராஜன், பாண்டியன், பிரதாப், பாலு, பிரகாஷ், முகில், சத்யராஜ், அப்பு போன்றவர்கள்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏழுமலை எல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துங்க. இந்த கோயிலெலாம் கடைக்காலிலேருந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி சொல்லத்தோன்னா சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவங்க இல்லை என்றால் நான்லாம் இந்த இடத்துல நிற்கிறதுக்கான வழியே இல்லை. அவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா இல்லை. ஒரு ஊரில் காசு தருவாங்க, தராமல் போவாங்க. 10 நாள் கழிச்சு தந்தாலும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் சகிச்சுட்டு, ஒரு சித்தாள் இல்லைனாலும் அவங்களே இறங்கி கலவை கிண்டி அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு எல்லாத்தையும் பண்ணி சாப்பாடு ஒரு ஊரில் நேரத்தோடு வரும், ஒரு ஊரில் 2:30 மணி கூட வரும். அதையும் முகம் சுழிக்காமல் என்னப்பா சாப்பாடு வரல, என்னடா அது பாடுறான், அந்த அளவுக்கு அண்ணனுங்கள்லாம் கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்து நான் இல்லைனாலும் ஊருக்காரங்க எல்லாமே அந்த அளவுக்கு மழை வைத்த ஊர்னு எடுத்துக்க போனாக்கா இன்றைக்கி எனக்கெல்லாம் காடாமல்லூர், இங்கே பிள்ளையார் குப்பம், இதேமாதிரி எத்தனையோ ஊர், பணப்பாக்கம். இப்போ வந்து சார் இந்த ஆலய கட்டுமான கலைஞர்கள் சிற்பிகள் இது வாழ்வாதாரம் அரசு என்ன செஞ்சு கொடுத்தாங்களா? வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு வந்து முக்கிய காரணம் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு அரசு சலுகையும் நாங்கள் பெறலை. இப்போ கட்டுமான கிடைக்கிது, அது எங்களுக்கான விழிப்புணர்வு தெரியல, எப்படி பெறணுங்கிறது தெரியல. இப்போ ஒரு கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாமே தராங்க. அதில் எங்களுக்கு அந்த கட்டுமான தொழில் இதில் சிற்பங்கள் சம்மந்தப்பட்டது இருக்குது. அது எப்படி இப்போ உதாரணத்துக்கு அதை போய் பயனடையணும், நாங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் கேட்குறோம், அதில் ஒரு 5 நாள் அலைய விட்றாங்க. கவனம் மாறி போகுது. 5 நாள் போச்சுன்னா அவனுடைய சம்பளம்னா அந்த அடிக்கும் ஓடினா தான். இப்போ இந்த கொரோனா காலம் வந்த பிறகு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. எங்கள் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் எடுத்துக்க போனாக்கா ஒரு 2500 குடும்பம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த 2500 குடும்பம் எவ்வளோ தூரம் அதில் உள்ள ஆட்கள் இருக்காங்க பாருங்கள்.
முழுக்க முழுக்க திருவதியும் சார்ந்தது போனாக்கா சிற்பக்கலைஞர் தொழில் தான். மர வேலை, பெயிண்டிங் வேலை, சிலை வேலை எல்லாமே A to Z வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் எடுத்து போனால் திருவதிகை. இதுலேருந்து ஒரு தாங்கங்க இங்கே வந்து அனைத்து விதமான சிற்பங்களும் செய்கிறாங்க. செஞ்சுக்கலாம். ஆமாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வாழ்க தமிழ், வாழ்க சிற்பக்கலை.